பரிசுத்த தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மனிதன் தேவன் மீது விசுவாசம் வைக்கின்ற பொழுது அந்த விசுவாசத்தினாலே பூமிக்குரிய வாழ்க்கையிலே எப்படி எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும், ஜெயத்தை பெற முடியும், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கும் வேதத்திலிருந்து எபிரேயர் 11வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் தியானம் செய்வோம். இங்கே இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடே கூட சேதமாகாதிருந்தாள். இங்கே விசுவாச வீரர்கள் பட்டியலிலே ஒரு வேசியின் பெயர் இடம்பெற்றிருக்கிறது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே பாவத்திலே விழுந்து பாவமான வாழ்க்கையிலே வாழ்ந்து தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து தேவனை விட்டு தூரப்பட்ட ஒரு ஸ்திரீ. ஆனால் இங்கே அந்த ஸ்திரீ ராகாப் வேத புத்தகத்திலே இடம் பிடித்திருக்கிறாள். இதன் ரகசியம் என்ன? விசுவாசம். மிக தெளிவாக வேதம் சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீ தேவன் மீது வைக்கும் விசுவாசம், தேவன் மீது வைக்கும் அளவு கடந்த விசுவாசம் உன் வாழ்க்கையில் காணப்பட்ட அத்தனை அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் பாவங்களையும் மன்னித்து தேவனால் இந்த பூமியிலே உண்டாக்கி வைக்கப்பட்டிருக்கும் அத்தனை ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்மை அது ஆயத்தப்படுத்தும். அந்த விசுவாசத்திற்கு அத்தனை வல்லமை உண்டு. இந்த விசுவாசத்தை குறித்து பார்க்கின்ற பொழுது இந்த ராகாபினுடைய விசுவாசம் வேத புத்தகத்திலே நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இங்கே கர்த்தர் வைத்திருக்கின்றார். ராகாபினுடைய விசுவாசம் எப்படி செயல்பட்டது, அந்த ராகாபுடைய விசுவாசத்தினாலே அந்த ராகாபுடைய விசுவாசத்தின் வல்லமை அந்த ராகாபுக்குள் எப்படி செயல்பட்டது, அந்த செயல்பட்டதன் மூலமாக ராகாவும் அந்த ராகாவின் முழு குடும்பமும் இங்கே பாதுகாக்கப்பட்டது. அதை குறித்து பார்க்கின்ற பொழுது யோசுவாவின் புத்தகம் 2வது அதிகாரத்தை நாம் எடுத்தோம் என்றால் அங்கே மிக அருமையான ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். என்ன காரியம் என்று பார்க்கின்ற பொழுது, ராகாப் வாழ்ந்த இடம் எது? சொல்லுங்க பாபு. எரிகோவின் மதில் சுவர், எரிகோவின் அலங்கம். அந்த அலங்கத்தினுடைய மதில் சுவரின் மேலே அங்கே எரிகோவின் மதில் சுவர்கள் நீண்ட அகலமும் மிக அதிகமான உயரமும் கொண்ட மதில் சுவர். அந்த எரிகோவின் அலங்கத்தின் மேல்தான் அந்த எரிகோ நகரத்திற்கு தேவையான அத்தனை பண்டக சாலைகள், அதாவது பொருட்கள் வைக்கப்படும் குடோன்கள் மற்றும் முக்கியமான ஆயுத தளவாடங்கள் வைக்கப்படும் இடங்கள் மற்றும் ஏழைகள் தரித்திரர்கள் நகரத்திற்குள் அவர்களுக்கு இடமில்லாதபடியினாலே இந்த அலங்கத்தின் மதிர்ச்சுவரிலே காணப்படக்கூடிய அந்த இடத்திலே அவர்கள் வாழ்வார்கள். அப்படிப்பட்ட இடத்திலே வாழ்ந்த ஒரு பெண் தான் இந்த ராகாப். இந்த யோசுவா 2வது அதிகாரத்தை பார்க்கின்ற பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, யோசுவாவின் நாட்களிலே அந்த எரிகோ நகரத்தை வேவு பார்ப்பதற்கு யோசுவா மூலமாக 2 பேர் அனுப்பப்படுகிறார்கள். இந்த 2 பேரும் எரிகோவின் அலங்கத்தில் குடியிருக்கும் இந்த ராகாவினுடைய வீட்டுக்கு செல்லுகிறார்கள். இந்த ராகாவினுடைய வீட்டுக்கு சென்ற காரியத்தை அந்த எரிகோவின் ராஜா கேள்விப்படுகிறான். அந்த ராஜா கேள்விப்பட்டு போர் சேவகர்களை ராகாவின் வீட்டுக்கு அனுப்புகிறான். அப்படி ராகாவின் வீட்டுக்கு அனுப்பும் பொழுது இங்கே வேதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை, ராகாப் யோசுவாவின் மூலமாக அனுப்பப்பட்ட அந்த 2 மனிதர்களையும் அவள் பாதுகாக்கிறாள். வேதம் சொல்லுகிறது 6வது வசனம், யோசுவா 2:6, அவள் அவர்களை
வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். அந்த இரண்டு வேவுக்காரர்களை அவர்கள் உயிர்கள் பாதுகாக்கப்படும்படிக்கு ராகாப் தன் வீட்டின் மேலே காணப்பட்ட அந்த சணல் தட்டைகளுக்குள்ளே அந்த 2 பேரையும் மறைத்து, போர் சேவர்கள் வீட்டில் வந்து கேட்ட பொழுது அவர்கள் இங்கே இல்லை, அவர்கள் சென்று விட்டார்கள், நீங்கள் விரைந்து சென்று தொடர்ந்து நீங்கள் அவர்கள் வந்த பாதையில் தொடர்ந்து சென்றால் அவர்களை பிடித்து விடலாம் என்று ராகாப் அந்த போர் சேவர்களுக்கு மாற்று ஆலோசனை கொடுக்கிறாள். ராகாப் செய்த காரியம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை, இஸ்ரவேலின் பிள்ளைகளை தன் வீட்டு மேலே அங்கு காணப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்தாள். தன் உயிரை பணயம் வைத்து, அது கண்டுபிடிக்கப்பட்டால் அவளும் அவள் குடும்பமும் அங்கே கொலை செய்யப்படுவார்கள். ஆனாலும் அவள் அந்த 2 வேவுக்காரர்களையும் தன் வீட்டின் மேலே காணப்பட்ட அந்த கூரைக்கு இடையில் காணப்பட்ட அந்த சணல் தட்டைகளுக்குள்ளே இருவரையும் மறைத்து வைத்தாள். அதுதான் அவள் செய்த காரியம். ஏன் மறைத்து வைத்தாள்? என்ன காரணத்தினால் மறைத்து வைத்தாள் என்று பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, ராகாப் சொன்ன வார்த்தை யோசுவா 2:10, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கர்த்தர் செய்த பலத்த அற்புதத்தை கேள்விப்பட்ட ராகாப், சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்த தேவன், எமோரியரின் ராஜாக்களை சங்கரித்த தேவன், அவர் வல்லமை உள்ளவர் என்பதை புரிந்து கொண்ட ராகாப் 11வது வசனத்திலே ராகாப் சொன்ன சாட்சி, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இவர் ஒருவரே தேவன், இவர் ஒருவரே மேலே வானத்திலும் கீழே பூமிக்கும் ஆண்டவர் என்று சொல்லி தன் வாய்களை திறந்து விசுவாசத்தினாலே பரிசுத்த தேவனை அறிக்கை செய்த ராகாப். எத்தனை மேன்மையுள்ள வார்த்தை! இந்த வார்த்தைகளை அறிக்கையிட்டு அதற்கு பின்பு அவள் சொன்ன வார்த்தை, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்கள் தப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே வேவுக்காரர்களிடம் அவள் கேட்கிறாள். அவள் சொன்னபடியே எரிகோவின் அலங்கத்தையும் எரிகோவின் அத்தனை வீடுகளையும் யோசுவாவும் அவனுடைய சேனைகளின் கூட்டமும் சுட்டு எரிக்கும் பொழுது, எரிகோவின் அலங்கங்கள் இடித்து தவிடு பொடியாக்கும் பொழுது ராகாவின் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. ராகாவின் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும், ராகாவின் பொருட்களும் அங்கே பாதுகாக்கப்பட்டது. காரணம், அவள் தேவன் மீது வைத்த விசுவாசம் மட்டும் அவள் வைக்கவில்லை. அந்த விசுவாசத்தினாலே அவள் செய்த கிரியை, இஸ்ரவேல் ஜனங்களை அவள் பாதுகாத்தாள். தன் உயிரையும் துச்சமாக நினைத்து ராஜாவின் கட்டளையை மீறி அவள் இங்கே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 2 ஒற்றர்களையும் பாதுகாத்தாள். அவள் செய்த அந்த நற்கிரியை, தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாத்த அந்த நற்கிரியை, அதைத்தான் விசுவாசத்தினால் அவளுக்குள் செயல்பட்ட அந்த கீழ்ப்படிதல். விசுவாசம் என்பது நம்பப்படக்கூடிய காரியங்களை குறித்த உறுதி, காணப்படாத காரியங்களை குறித்த நிச்சயம் ராகாவுக்கு தெரியும். இந்த எரிகோவின் அலங்கம் இடியும், எரிகோ பட்டணம் அக்கினிக்கு இரையாகும், ஒருவர் கூட தப்பிக்க முடியாது என்பது ராகாவுடைய விசுவாசம். அந்த விசுவாசத்திலே அவளுக்கு நம்பிக்கை இருந்தது, அந்த விசுவாசத்திலே அவளுக்கு உறுதி இருந்தது. அதனால்தான் அங்கே வெறும் 2 பேர் வந்து அங்கே அவள் வீட்டுக்கு வந்தபோது கூட ஒட்டுமொத்த அந்த எரிகோவின் அரசாங்கத்தையும் எரிகோவின் இராணுவத்தையும் அவள் அங்கே நினைக்கவில்லை. பரிசுத்த தேவன் பெரியவர் என்பதையும், அவர் நிச்சயம் செய்து முடிப்பார், எரிகோ தீக்கிரையாக்கப்படும் என்பதையும் அவளுடைய விசுவாசம் அங்கே வெளிப்படுத்தியது. எல்லாவற்றையும் அவள் யோசிக்காமல் என் குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்தினாலே அவள் கீழ்ப்படிந்து அந்த வீரர்களுக்கு முன்பாக இவர்களை காப்பாற்றுவதற்காக செய்த நற்கிரியை.
அதற்கு பின்பு இந்த இருவரையும் அவள் தன் வீட்டிலிருந்து சிகப்பு கயிறை ஜன்னலிலே கட்டி அந்த கயிற்றின் மூலமாக அவர்களை இறக்கி, ஏனென்றால் அந்த எரிகோவினுடைய வாசல் கோட்டை தாட்பாடுகள் அடைக்கப்பட்டு விட்டது, வெளியே செல்ல முடியாது. வெளியிருந்து யாரும் உள்ளே வர முடியாது, உள்ளே இருந்து யாரும் வெளியே செல்ல முடியாது. அப்பொழுது அவள் அந்த தன் வீட்டு ஜன்னல் கம்பிகளில் அவள் கயிற்றை கட்டி, சிகப்பு கயிற்றை கட்டி, அந்த கயிற்றின் வழியாக இந்த 2 ஒற்றர்களையும் வேவுக்காரர்களையும் கீழே இறக்கிவிட்டாள். அந்த சிகப்பு கயிறு தான் அடையாளம். எரிகோ இடிக்கப்படும் பொழுது, எரிகோ தீக்கிரையாக்கப்படும் பொழுது, எரிகோவுக்கு எதிராக வந்த 40,000 யுத்த வீரர்கள், போர்படை வீரர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேலின் மகா யுத்த சேனை, இந்த ஒரு குடும்பத்தை மட்டும் ஒன்றும் செய்யவில்லை. இவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். கர்த்தர் நல்லவர். விசுவாசத்தினாலே உண்டான கீழ்ப்படிதல், அந்த கீழ்ப்படிந்து அவள் செய்த கிரியை. சரி, இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாது இருந்தாள். அப்போ நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது. விசுவாசம் என்பது நான் தேவனால் சொல்லப்படும் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது மட்டும்தான் அந்த விசுவாசம் செயல்படும். இல்லைன்னா அந்த விசுவாசம் செயல்படாது. கீழ்ப்படிதல்னா என்ன? கிரியை செய்வது விசுவாசம். அந்த விசுவாசமுடைய கிரியை நான் வெளிப்படுத்துவது, அதுதான் கீழ்ப்படிதல். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த விசுவாசத்தை அவன் எப்படி அங்கே உறுதிப்படுத்தினான்? பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது மிக தெளிவாக. யாக்கோபு 2வது அதிகாரம், யாக்கோபு 2வது அதிகாரம் 20 முதல் நாம் வாசிக்கின்ற பொழுது, வீணான மனுஷனே, ஆண்டவர் மிக வேதனையோடு யாருக்கு சொல்றார்? வீணான மனுஷனே அப்படின்னு யாரை பார்த்து சொல்றாரு ஆண்டவர்? சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, தேவனுடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் கோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்களை பார்த்து இங்கே அருமையாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. யாக்கோபு சொன்ன வார்த்தை, வீணான மனுஷனே. ஏன் வீணான மனுஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கே வந்துச்சு? கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமோ? நான் விசுவாசிக்கிறேன், நான் தேவனை விசுவாசிக்கிறேன், நான் தேவனை நம்புகிறேன், அவருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிட்டா நடந்துருமா? நீ வார்த்தையை இருதயத்தில் விசுவாசிட்டா உன் கிரியைகள் எப்படி இருக்கிறது? அந்த வார்த்தையின்படி நீ வாழுகிறாயா? தேவனை கனப்படுத்துகிறாயா? உன் வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தையிலே ஆவியின் கனி வெளிப்படுகிறதா, மாம்சத்தின் கனி வெளிப்படுகிறதா? சபையை கனப்படுத்துகிறாயா? சபைக்கு சரியான நேரத்துக்கு வருகிறாயா? தேவனுக்கு அடுத்த நற்கிரியைகளிலே நீ உண்மை உள்ள மகனாக மகளாக இருக்கிறாயா? ரொம்ப அழகா இங்க சொல்லியிருக்காரு, வீணான மனுஷனே. சும்மா நான் விசுவாசி, நான் வார்த்தையை விசுவாசிக்கிறேன். தேவனை அறியாதவன் கூட பட்டிமன்றத்துல வார்த்தையை அழகா புட்டு வைக்கிறான், மனப்பாடமா பேசுறாங்க வார்த்தைய. தேவனை அறியாதவர் அரசியல்வாதி பேசுறான், பைபிள் வசனத்தை நம்மளோட சூப்பரா பேசுறாங்க, வேலைக்கு ஆகாது. நீ விசுவாசினா என்ன? அந்த வார்த்தையின்படி வாழ ஆரம்பிப்பது, வார்த்தையை வாழ்க்கையில செயல்படுத்த ஆரம்பிப்பது, நீ கிரியை செய்வது. இங்க அருமையா கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். இப்போ ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி செயல்பட்டது? தன்னுடைய ஒரே குமாரன் 99 வயதில் அங்கே அவனுக்கு கிடைத்த ஒரு அற்புதம், 100 வயதில் கிடைத்த குழந்தை பாக்கியம். அந்த ஒரே மகனை பலியாக ஒப்பு கொடுக்க சொல்லி தேவன் சொன்ன பொழுது அவன் எதை குறித்தும் கவலைப்படாமல், எதை குறித்தும் பயம் இல்லையே, என் நேசர் நடத்திடுவார். எதை குறித்தும் பயம் இல்லையே, என் நேசர் நடத்திடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, தேவன் சொல்லிட்டாரு, அதன்படி நான் செய்ய வேண்டும், அவ்வளவுதான். ஒரே குழந்தை நான் என்ன பண்ணுவேன்?
நான் எப்படி அந்த ஒரே குழந்தைய நான் பலி கொடுக்க முடியும்? என்ன செய்ய முடியும்? என்னால என்ன செய்ய முடியும்? நிறைய பேர் யோசிக்கிறது அப்படிதான். அங்க விசுவாசம் செயல்படாம போயிடுது. இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை இங்கே கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். அப்போ நான் நீதிமானாக்கப்பட வேண்டும் என்றால், எனக்கு தேவன் நீதி செய்ய வேண்டும் என்றால், என் விசுவாசம் கிரியை உள்ள விசுவாசமாக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய விசுவாசமாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை அதைத்தான் சொல்லுகிறது. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது. அதான் உண்மை. ஆபிரகாமுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. 99 வயசுல அங்கே அவனுக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வரல. ஆனா ஆபிரகாம் குழந்தை இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறான். ஆபிரகாமும் அவனுடைய மனைவியும் சேர்ந்து அபிமெலேக்கினுடைய வம்சத்துல யாருக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை. அங்க போயிட்டு ஜெபம் பண்றான். அபிமெலேக்கு ஜெபம் பண்ண சொல்றான். இவன் ஜெபம் பண்றான், பிரார்த்தனை பண்றான். ஆபிரகாம் குழந்தை இல்லாதவன் மற்றவங்க குழந்தைக்காக ஜெபம் பண்றான். அதான் விசுவாசம். நான் கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக காணப்பட வேண்டும். அப்ப விசுவாசத்தினுடைய உறுதி எதுல இருக்கு? கீழ்ப்படிதல்ல இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு கீழ்ப்படிதல் இல்லைங்க. சொல்ற வார்த்தையை கீழ்ப்படுகிறது கிடையாது. அதனால தான் அவங்க பூரணப்படலை. அதான் உண்மை. தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த பூரண ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு விசுவாசத்தை நீ எதிலே காண்பிக்க வேண்டும் என்றால் கிரியைகளிலே காண்பிக்க வேண்டும். அந்த கிரியைகளிலே காண்பிக்கிறதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது கீழ்ப்படுதல். ஆபிரகாமுக்கு அந்த கீழ்ப்படிதல் காணப்பட்டது. இங்கே வேதம் சொல்லுகிறது அந்த கீழ்ப்படிதல் என்ன செய்கிறது? அந்த விசுவாசத்தை பூரணப்பட செய்கிறது. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கின்ற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அங்கே சொல்லப்பட்ட அந்த விசுவாசத்தின் வல்லமை, அந்த விசுவாசத்தினுடைய ஆசீர்வாதம் எப்பொழுது நிறைவேறுகிறது என்றால் கீழ்ப்படியும் போது மட்டும்தான் நிறைவேறுகிறது. அல்லேலூயா. அதான் உண்மை. நிஜமான நான் நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், ஒரு சிலர்கிட்ட சொல்லுவேன், 7 வாரம் கம்பல்சரி வாங்க. கீழ்ப்படியது கிடையாது, வர்றது கிடையாது. எப்படி உனக்கு பூரணப்படாது. நிறைய காரியங்களை குறித்து நான் சொல்றது உண்டு. காலையில் நீ எழுத்துரும்ப ஒரு குடும்பம், பேய் பிடிச்ச குடும்பம், வீட்டுக்குள்ள போகும்போதே ஐயோ எரியுது, கையெல்லாம் தேய்ச்சிட்டு எரியுது. எங்க வஞ்சூர்ல தான் ஃபுல்லா பிசாசு இப்படி ஜாஸ்தியா இருக்கிறது. வஞ்சூர் தான் எரியுது. ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். நீங்க நாளையிலிருந்து காலையில தொடர்ந்து 40 நாளைக்கு கண்டினியூஸா காலையில், அப்போ 4:30 மணிக்கு பிரேயர். எத்தனை மணிக்கு? 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காரணும். கண்டினியூஸாக 40 நாள் உட்கார்ந்தீங்கன்னா உங்கள் வீடு சுத்தமாகும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் சுத்தமாகும், நீங்கள் சுத்தமாகும். கரெக்டாக ஒரே ஒரு நாள். எத்தனை நாள்? 2ஆவது நாள்லேருந்து கரெக்டாக தான், வேறு வழி கிடையாது. கீழ்ப்படிதல் இல்லை. எப்படி உனக்கு சுகம் கிடைக்கும்? எப்படி விடுதலை கிடைக்கும்? எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? ஒரு புண்ணாக்கும் கிடைக்காது. சொல்லிக்கலாம், ஆமாம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கலாம், வார்த்தை வாயிலிருந்து பேசிக்கலாம். ஆனால் அங்கே ஆசீர்வாதம் இருக்காது, செயல்படாது. கிரியை இல்லை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. சேம் பொலிட்டீஷியன் மாதிரி தான் செத்தது. சேம் பட்டிமன்ற மாதிரி தான் செத்தது. நல்லா என்னமா பேசுவார் தெரியுமா? அவ்வளோ சூப்பராக இருக்கும். செத்தது, ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. வேத வாக்கியம் நிறைவேறிற்று, அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். அப்போ அடுத்து 24வது வசனம், ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அடுத்து இப்பொழுது நாம் பார்த்த இந்த வசனம், அதாவது ராகாவை குறித்து இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை. அந்தபடி 25வது வசனத்திலே ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேவுக்காரர்கள் எரிகோவை வேவு பார்க்க யோசுவாவால் அனுப்பப்பட்ட வேவுக்காரர்கள், ஒற்றர்கள், பரிசுத்தர்கள், தேவன் மீது நம்பிக்கை வைத்து தன் உயிரையும் துச்சமாக மதித்து அங்கே எரிகோவுக்கு வேவு பார்க்க சென்றவர்கள். அவர்களை குறித்து இங்கு வேதம் சொல்லுகிறது தூதர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே,
மிக அருமையாக கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து இங்கே தூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து ஆதி ஆகமத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக இங்கே இந்த வசனத்தை பார்க்கின்ற பொழுது தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள். அல்லேலூயா. அப்ப என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய விசுவாசத்தை நான் எப்படி வெளிப்படுத்த முடியும்? ஆமா, அதான் ஆண்டவர் பார்க்கிறார். இன்றைக்கு பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்தில் விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்துறாங்க? சாப்பாடு கொடுக்கறதுல, விளம்புறதுல, ஊழியத்தின் பாதையில ஒத்தாசையா இருக்கிறதுல, சொன்ன ஒரு வார்த்தைக்கு அப்படி கீழ்ப்படுகிறதுல, தேவனுக்கு எடுத்த காணிக்கைகள்ல, தசம பாகத்துல, தேவனை நோக்கி ஜெபிக்கிறதுல, உபவாச கூட்டங்கள, சபைக்கு எடுத்த நேரத்துல, எல்லாவற்றிலும் கிரியைகளினாலே தன்னை வெளிப்படுத்துவது. கிரியை தாங்க நீ விசுவாசியா, விசுவாசனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாயா இல்லையா என்பதை உறுதிப்படுத்தும். இங்கே ஒரு விபச்சார ஸ்திரீ, ஒரு வேசி, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே அவளை குறித்த சாட்சி. அவள் ஒரு விபச்சார ஸ்திரீ, அவள் ஒரு வேசி, அவள் வாழ தகுதியற்றவள், அவளுடைய வாழ்க்கை சரி கிடையாது, சாட்சி இல்லாத வாழ்க்கை. அந்த வீட்டுக்கு போகாத, அந்த அவகிட்ட பேசாத, அவ முகத்தை பார்க்காத. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே விசுவாச வீரர்கள் பட்டியலிலே இடம் பெற்ற ஒரு வேசி. எத்தனை ஆச்சரியமான ஒரு காரியம்! காரணம், அவள் செய்த கிரியை. வேதம் நமக்கு மிக தெளிவாக போதிக்கிறது. நம்முடைய கிரியைகள், நாம் செய்கின்ற நற்கிரியைகள், நம்முடைய கீழ்ப்படிதல் தேவனுக்கு முன்பாக நம்மை உயர்த்துகிறது. அல்லேலூயா. இங்கே தேவனால் உயர்த்தப்பட்ட ராகாப், தேவனால் நீதிமானாக மாற்றப்பட்ட ராகாப், தேவனால் நீதி உள்ளவளாக மாற்றப்பட்ட ராகாப், தேவனால் காப்பாற்றப்பட்ட ராகாப், தேவனால் காப்பாற்றப்பட்ட ராகாவின் குடும்பம், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராகாவின் குடும்பம், தேவனால் மறு குடியமைப்புக்குள் மறு குடியமர்த்தப்பட்ட ராகாப், தேவனுடைய பிள்ளைகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ராகாப். காரணம், விசுவாசத்தினாலே உண்டான கீழ்ப்படிதல், தேவனுக்கு அடுத்த நற்கிரியை. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கீழ்ப்படிதல் எப்பொழுது நமக்கு உண்டாகும்? நம்முடைய ஆவியிலே நாம் பலப்படும் போது மட்டும்தான் உண்டாகும், இல்லை என்றால் உண்டாகும். அதுதான் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆவியிலே பலன் இல்லாத வரையிலும் உன்னுடைய விசுவாசம் உயிரில்லாத விசுவாசமாக காணப்படும், செத்து போன விசுவாசமா இருக்கும். காலையில 4 மணிக்கு பிரேயர் வைக்கும் போது 40 பேர் பிரேயர்ல இருப்பாங்க. காலையில் 4 மணி 5 மணி பிரேயர் வைக்கும் போது அந்த 40 பேருக்கு ஆவியில விசுவாசம். அந்த 40 பேர் இன்னைக்கு 20 பேர் ஆயிடுச்சு. ஆவி என்ன ஆயிடுச்சு? செத்து போயிடுச்சு. ஒண்ணும் பண்ண முடியாது, செத்து போயிடுச்சு. விசுவாசம் அந்த செத்த விசுவாசமா இருக்கு. மிக தெளிவாக வேதம் சொல்லுகிறது, கிருபை வேணும்னா காலையில தான் கிருபை. கிருபையின் நேரம் என்று கர்த்தர் சொல்லியிருப்பது மிக தெளிவாக வேதம் சொல்லுகிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கட்டடைவான், காலை தோறும் என் கிருபை புதியவைகளாய் இருக்கிறது. ஏசாயாவில் அருமையா சொல்லப்பட்ட வார்த்தை, விடியற் காலத்து வெளுப்பை அதிகாலையில் இருட்டோட எத்தனையோ இடங்கள் தரிசனம். இது அதிகாலையை குறித்தும் விடியற் காலத்தை குறித்தும் தேவன் அந்த கிருபையின் ரகசியத்தை வேத புத்தகத்திலே அநேக இடங்களிலே வைத்திருக்கின்றார். கடைசி நாட்களிலே இன்றைக்கு அநேகருடைய ஆவி செத்து போயிருக்கு. சரீரம் நல்லா இருக்கு, ஆனா ஆவி செத்து போயிடுச்சு. நீ ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று. அதைத்தான் இன்றைக்கு இந்த விசுவாச வார்த்தைகள் மூலமாக பரிசுத்த தேவன் நம்மோடு கூட சொல்லக்கூடிய வார்த்தை. தேவனுடைய பிள்ளையே, நீ வார்த்தையை விசுவாசிப்பது, நீ வார்த்தையை ஏற்றுக்கொள்வது, நீ வார்த்தையின்படி நடக்க முயற்சி செய்வது என்பது எதில் இருக்கிறது என்றால்
உன் செயல்களில் இருக்கிறது, உன் கிரியைகளில் இருக்கிறது. நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி உன்னை வாழ அர்ப்பணிக்கும் போது மட்டும்தான் உன் விசுவாசம் பூரணப்படுகிறது. நீ தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளியாக மாறுகிறாய். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. செத்த விசுவாசத்தினால் கிரியை நடக்காது. மார்த்தாளும் விசுவாசித்தாள், மரியாளும் விசுவாசித்தார்கள். இருவருமே விசுவாசிகள் தான். முதலாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவள் மார்த்தாள், வீட்டுக்குள் ஏற்றுக்கொண்டவள் மார்த்தாள். ஆனால் வார்த்தையை ஏற்றுக்கொண்டவள் மரியாள். அங்கே 4 நாட்கள் ஆகிவிட்டது. இருவரும் கல்லறைக்கு முன்பாக நிற்கிறார்கள். ஆனால் கர்த்தர் மார்த்தாளோடு கூட பேசும்போது மார்த்தாள் சொன்ன வார்த்தை, நாருமே, கல்லை புரட்டி தள்ளினால் நாருமே, 4 நாள் ஆயிற்றே. அங்க கர்த்தர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். 4 நாட்களாகியும் நாற்றமில்லாத சரீரம். ஏன் 4 நாட்களாகியும் நாற்றமில்லாத சரீரம்? ஏன்? அங்கே விசுவாசம் மரிக்கவில்லை. விசுவாசம் உயிருள்ள விசுவாசம். இன்றைக்கு பரிசுத்த தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற விசுவாசம் என்ன? தேவனுடைய வார்த்தையை உள்ளத்திலே சுமப்பது என்பது என்ன? அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவது, அந்த வார்த்தையின்படி வாழ உன்னை ஒப்புக்கொடுப்பது, அந்த வார்த்தைக்கு ஏற்ற கிரியைகளை உன் வாழ்க்கையிலே நீ செய்வது, அதுதான் உன் விசுவாச வாழ்க்கையிலே பூரணத்தை உனக்கு கொண்டு வரும். இந்த பூரணத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நம்முடைய பூர்வ வாழ்க்கை, நம்முடைய பழைய வாழ்க்கை, இந்த பூமியிலே எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் தேவன் உன் அக்கிரமங்களையும் பாவங்களையும் மீறுதல்களையும் மன்னித்து உன்னையும் பரிசுத்த தேவன் உயர்த்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இதுவரை நீ நடந்த காரியங்களை குறித்து கலங்காதே, சோர்ந்து போகாதே. இன்றைக்கு உன் விசுவாசத்திலே உயிர்ப்பிக்கப்பட்டவனாக மாறு. உன் வாழ்க்கையிலே நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி செயல்பட உன்னை ஒப்புக்கொள். உன் வாழ்க்கையின் அத்தனை சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார், உன்னை உயர்த்துவார். கிறிஸ்துவுக்குள் சாட்சியாக உன் பட்டணத்தில், உன் குடும்பத்தில், நீ செய்கின்ற வேலையில் உன்னை சாட்சியாக நிறுத்துவார். அல்லேலூயா! பரிசுத்த தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.